ஹைடா குக்கீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டேக்குப்போட மூவிலாம் ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டிருக்கு இல்லையா? அதெல்லாம் ஒரு சில சீன் கட் ஆகிருக்குடா. என்ன ப்ராப்ளம் தெரியல. அதனால் அந்த சீன்ஸை மட்டும் நம்ம இந்த மினி ஷார்ட் மாதிரி இதெல்லாம் பார்க்கலாம்டா. ஸோ வாங்கடா, நம்ம இந்த குட்டி ஷார்ட் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். டே ஆண்டி, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். நீ இந்த கேக் மட்டும் ரெடி பண்ணிட்டுற அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே நம்ம டேயும் சரி ஆண்டி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு அமுச்சு வச்சுட்டு நம்ம டே தாண்டா அழகா க்யூட்டாக ஒரு ஏர்பட் மாட்டிட்டு அவளோட நோஸில் ஃபேஸ்லாம் அங்கங்கே மாவுலாம் அங்கங்கே பட்டுட்டு ரொம்ப க்யூட்டாக பையன் அழகாக மேக் பண்ணிகிட்ருக்கான். அவள் ரொம்ப புலம்பிக்கிட்டே இருக்கான். இந்த சங்கப் மாமாவுக்கு எவ்வளோ பாசமே இல்லை. எவ்வளோ நாள் கழிச்சு வரா, என்னை பார்க்கலன்னு இல்லை. அவங்க ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு போயிருக்காங்க. வரட்டும், இன்னைக்கு வந்தால் பேசவே மாட்டான். ஆனால் நான் மாமாவை ரொம்ப மிஸ் பண்ணனே, எப்படின்னா பேசாமல் இருப்பான் அப்படி சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே பேசிக்கிட்டே அவன் மேக் பண்ணிகிட்ருக்கான். அப்போது எக்கப்பட்டாச்சு வைதப்பட்டாச்சு குக்கை போது எங்கே இருக்கு அப்படி சொல்லிட்டு அங்கே சுற்றி முற்றி பார்த்துட்டு பார்த்தா அங்கே கிச்சன் ஷெல்ஃபில் மேலே இருக்கா. நம்ம பையன் ரொம்ப குட்டியாக இருப்பான், ஜேக்கோட ஷோல்டர் ஹைட்டு தான் இருப்பான். அச்சோ, அங்கே மேலே இருக்கா, நான் எப்படி எடுக்கிறது அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் போய் அங்கே நின்றுட்டு அவள் அழகா சிக்ஸ்லாம் கையை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். என்ன இவ்வளோ ஹைட்டாக இருக்கா, இது ஆண்டி எப்படி எடுப்பாங்க? ஆண்டி என்னை விட கொஞ்சம் ஹைட்டு, ஆண்டியை விட மாமா ஹைட்டாக இருப்பாரோ, அதனால தான் இவ்வளோ ஹைட்டாக இருக்கோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஏதண்டா அந்த கொக்கோ பவுடரை எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்குறாரு. இன்னும் கொஞ்சம் ஐயோ கடவுளே ஏற்றவே மாறுது அப்படி சொல்லிட்டு அகைன் அதை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஒரு ஹேண்ட்ஸ் வந்து அந்த கொக்கோ பவுடரை எடுக்குது. இப்போ நம்மகிட்டே அப்படியே அந்த கொக்கோ பவுடரை பார்த்துட்டே அப்படியே டர்ன் பண்ணி பார்த்தா ஷாக்கு. அங்கே நம்ம ஜேகே தான். ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு அவ்வளோ ஷாக்கு. அண்ட் அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. இங்கே டே தான் நம்ம ஜேகேவை பார்த்ததும் ஏன்னா மாமா இப்படி இருக்காரு, ஃபோட்டோவில் விட நேரில் அப்பா நம்ம மாமாவை எவ்வளோ நாள் மிஸ் பண்ணலாம், மாமா எவ்வளோ அழகாக இருக்காரு அப்படி சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்ருக்கா. இங்கே நம்ம ஜேகே நம்ம டேயை பார்த்ததும் அப்படி ஸ்டன்னாகி பார்த்துட்டு உறைஞ்சி போய் நின்றுட்டுருக்குறாரு. அப்பா என்னமா இருக்கான் எல்லாட்டா, அப்போ விட இப்போல்லாம் எப்படி இருக்கான் இவன், என்னோட டேவா, என்னால் நம்பவே முடியல. ஏய் ஜிக்கி, உனக்கு புரியுதல்ல, உடனே இவன்கிட்ட நம்ம பேசக்கூடாது, நம்ம கொஞ்சம் அலைய வைப்போம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே மனசுக்குள்ளே நினச்சிட்டா. ஏய் யார் நீ, எங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்க, அதுவும் கிச்சனில்? ஏடா யாரா, மாமா நான் தான் டே. ஏன்னா ஆமாவா, ஏய் ஆடா நீ என்ன இருக்கிற மாமான்றா, டேய் மா எங்கே இருக்க நீ அப்படி சொல்லிட்டு லைட்டாக ஒரு சவுண்டு விடுவோம். எங்கள் டே தான் ஜேகேவோட ஷர்ட்டை பிடிச்சிட்டோம். ஹே மாமா, அறிவிக்கிட்ட மாமா, உனக்கு நான் யாருன்னு தெரியல, டேய் நல்லா பாருடா, ஞாபகம் இருக்கா இல்லை மறந்து தொலைச்சிட்டியா, மாமா இங்கே பாரு, என்னை பாரு, என் கண்ணை பார்த்து சொல்ல, அவளுக்கு நான் யாருன்னு தெரியலையா அப்படி சொல்லிட்டு நம்ம டேதாண்டா ரொம்ப போட்டு ஜேகே ஒழுக்கிட்டு இருக்கான். எங்கள் ஜேகேக்கு சிரிப்பு தான் வருதான். ஜேகே அப்படியே எங்கள் டே ஷர்ட்டை பிடிச்சி இழுத்ததும் ஜேகே இன்னும் க்ளோஸாக நம்ம டே கிட்டே வந்திருப்பாரு. ஜேகே நம்ம டே அட்மையர் பண்ணி பார்க்குறாரு. அவரோட ஐஸு நோஸு லிப்ஸு எல்லாமே. என்ன எப்படி இருக்கும், என்னோடய லிப்ஸ் அப்படியே ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்குதா ஷிட்டிஷா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். எங்கள் டே தான் டே மாமா ஒன்று தான்டா, டேய் என்னடா பார்த்துட்ருக்கா, இங்கே பாரு சத்தியமாக நான் யாருன்னு தெரியல எனக்கு, என்ன மாமா இப்படி சொல்லிட்டா, உனக்காகலாம் அம்மா கிட்டலாம் சண்டை போட்டுட்டீங்க வந்து தெரியுமா அப்படி சொல்லிட்டு இருக்கா. இங்கே ஜேகே தான், ஏன்னா அம்மாட்ட சண்டை போட்டியா, ஏய் இங்கே பாரு ஃபஸ்ட்டு ஷர்ட்டை விடுறியா, நீ யாருன்னு எனக்கு தெரியல, ஏன்னா ரொம்ப பேசிகிட்டு இருக்கா அப்படி சொல்லிகிட்ருக்கா. இங்கே நம்ம டேக்கு தான் கோவம் வந்துட்டோம்.
அதுக்கு நான் யாரும் தெரியலலாம். சரி விடு, என்கிட்ட பேசாதா, அவங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம டீ அப்படியே கோச்சிக்கிட்டு அவன் அடுக்கு வேகமாக முன்னாடி நடந்து போயிட்டுருக்கான். அப்போ நாங்கள் ஜேகே சிரிச்சுட்டு அவனோட ஹேண்ட்ஸை பிடிச்சி வேகமாக இழுத்து அங்கே கிச்சனோட அந்த வாலில் பின் பண்ணிவிட்டு, ஏய் லட்டு. ஆ, என்ன சொன்னா மாமா? நீ என்ன சொன்ன? லட்டுன்னு தானே சொன்னா? அப்போ உனக்கு ஞாபகம் இருக்கு தானே? ஏன்டா பேசுனா, ஏன் பேசுனா அப்படி சொல்லிட்டு நம்ம கேட்க நம்ம ஜேகே நம்ம டேக்கு ரொம்ப க்ளோஸாக போயிட்டு, ஏய் லட்டு, உன்னை மறப்பனா? நீ என்னோட லட்டுடா. என்ன அப்போ விட இப்போ நல்லா கண்ணெல்லாம் நல்லா பண்ண மாதிரி புதுசு புதுசுன்ட்டு என்ன இப்படி இருக்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் டீயோட சிக்ஸை பிடிச்சி திருப்பி திருப்பி பார்த்துட்ருக்கா. இங்கே டீ சிரிச்சிட்டு, மாமா நான் எப்படி பயந்துட்டேன் தெரியுமா கொஞ்ச நேரத்தில்? ஏன்? ஆ, நீ தான் எனக்கு யாருன்னு தெரியலன்ட்டலாம். டேய் நான் சும்மா சொன்னேடா. அவன் என்ன பண்ணுதா, நான் அவன்கிட்ட பேசக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கோவத்தில் தான் வந்தேன். ஆனால் அவனை பார்த்ததுக்கப்புறம் என் கோவெல்லாம் பறந்து போச்சு. என்ன பறந்து போச்சா அப்படி சொல்லி எங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கா. எங்கள் ஜேகே தான் டீயோட பக்கத்தில் போயிட்டு அவனோட சிக்ஸை பிடிச்சிட்டோம். ஏய் லட்டு, அவனை நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? அவனை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. ஐ மிஸ் யூ ஸோ மச் லட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம டேயோட ஃபோர்கேட்டில் சாப்பிட்டா கிஸ் பண்ணுறான். அங்கே டேக்கு ஒரு மாதிரி ஆகுது. பிகாஸ் இத்தனை வருஷம் கழிச்சு ஜேக்கு கிஸ் பண்ணது. அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு, மாமா நான் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா? அப்படியா? அப்படியே எனக்கு நீ கால் பண்ணலாம் அப்படி சொன்னதும் அவங்ககிட்டே அது சொன்னதும் அவனுக்கு ஃபேஸ் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகுது. அவன் எதையோ திங்க் பண்ணிவிட்டு சேடாக ஃபீல் பண்ணுறான். அப்போ ஜேகே தான், ஏய் டே என்னாச்சு? ஏன் உன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கா? என்ன உங்கள் அம்மாக்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்துட்டியா? அது வந்து மாமா, அதெல்லாம் விட, அது ஒன்றும் இல்லை. என்ன கையில் ஏதோ வச்சுருந்தா என்னது? அதுவா, உனக்கு தான் ஸ்ட்ராபெரி கேக் வாங்கிட்டு வந்தா சாப்பிட்றியா அப்படி சொல்லிட்டு கொடுக்கவும் நம்ம டேவும் அதை பார்த்துட்டு, ஆ என்னம்மா மசாலா, அப்போல்லாம் இன்னும் நீ என்ன மறக்கலையா? உனக்கு நான் என்ன சாப்பிட்டுவேன்னு தெரியுமா? ம், எல்லாம் தெரியுமே அப்படி சொல்லிட்டு நம்ம டே தாண்டா அழகா அதெல்லாம் அப்படியே ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கா. அவனோட லிப்ஸெல்லாம் அப்படியே வாய்ஃபெல்லாம் ஆக்கிட்டு சாப்பிட்டுட்ருக்கான். இங்கே ஜேகே டேயோட ஹேண்ட்ஸ்லேருந்து அந்த கேக்கையும் அந்த ஸ்பூனையும் வாங்கி கீழே வச்சுட்டு டேக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டு அவனோட தம்பிக்கிறாளா நம்ம டேயோட லிப்ஸ்லாம் மெதுவாக ரப் பண்ணிகிட்ருக்குறான். இங்கே டே அப்படியே கொட்டை கொட்டியாக திரு திருன்னு முடிச்சுட்டு, மாமா நீ என்ன பண்ணுற? என்னடா பேபி ஆயிலா? இந்த ஸ்ட்ராபெரி கேக்கை டேஸ்ட் பண்ணணும்னு தோணுதா? நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே மெதுவாக கிட்ட வரா. நம்ம டே அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாக நின்றுட்டுருக்கான். இங்கே ஜேகே நம்ம டேயோட லிப்ஸ்லாம் லைட்டாக டச்சப் பண்ணியிருப்பான். அப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது, ஹே டே எல்லாத்தையும் சமைச்சிட்டியாப்பா அப்படி சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குதா. இப்போ 2 பேருமே அப்படியே ஷாக் ஆகிட்டா. மாமா தலை என்ன பண்ணுற, தலை அடுத்து வராங்க அப்படி சொல்லிட்டு நம்ம டே ஜேகேவை புஷ் பண்ணிவிட்டு தள்ளி விடா. ஜேகே அப்படியே நம்ம டே தள்ளி விடுவோம் ஃப்ரிட்ஜுக்கிட்ட போய் அப்படியே மோதி நின்றுடுறான். ஸோ ஓகேடா, நம்ம டெக்குகாவோட ரியல் மூவியில் ஃபஸ்ட் பார்ட்டில் மிஸ் பண்ண சீன்ஸ்லாம் இது தான்டா. அது ஏன் கட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல, அதில் நான் ஃபுல்லாக தான் ரெக்கார்ட் பண்ணேன், அது எப்படின்ட்டு தெரியலடா. ஸோ இந்த சீன்ஸ்லாம் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இதோட மீதி, அதாவது செகண்ட் பார்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபைனல் பார்ட், அது வந்து நான் அதை ஆல்ரெடி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் அதை சூன் அப்லோட் பண்ணிவிடுவேன்டா. பாய்.